தமிழ் சமூகத்தின் ஆன்றோரே, சான்றோரே, எங்களை போன்ற அரசிகளே, பெண் விடுதலை கிடைத்து விட்டதென்று பெருமகிழ்ச்சியில் சொந்த காலில் இருக்கிறோம் என்று சுமை தோக்கும் தொழிலாளியாக, பொதி சுமக்கும் கழுதலாக மாற்றப்பட்டு நிற்கக்கூடிய என் அருமை தமிழச்சிகளே, தமிழச்சிகள் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். இந்த சமூகம் எங்களை படிக்க வைத்து எங்களை வாழ்விக்க விரும்பவில்லை. இந்த மொத்த வாழ்க்கைக்கும் எங்களை சுமைதாங்கிகளாக மாற்றி நிறுத்தியிருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். ஆனால் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு எங்கள் முடிவுகளை வெளியே சொல்ல எங்களை தயக்கமட வைக்கிறது. எனவே புழுங்கிக் கொண்டே பேருந்து ஏறி, புழுங்கிக் கொண்டே வகுப்பறை சென்று, புழுங்கிக் கொண்டே வங்கிக்கு சென்று, புழுங்கிக் கொண்டே அலுவலகம் சென்று, அங்கேயும் நசுங்கி பிசுங்கி புழுங்கிக் கொண்டே வீட்டிற்கு வந்து மீண்டும் பாத்திரம் துலக்கி, வீடு கூட்டி, துணி துவைத்து, அடுக்களை சரி செய்து, படிக்க அறைவரை எங்கள் பணிகளை யார் மாற்றித் தருவார்கள்? எனவே தமிழ் சமூகமே, நாங்கள் கேட்டது விடுதலை, நீங்கள் கொடுத்தது பொதி. பெரும் சுமை, பொருளாதாரம் ஈட்டும் பெரும் சுமையை எங்களுக்கு தந்துவிட்டு எங்கள் மொத்த அதிகாரத்தையும் இன்றும் ஆண் அனுபவிக்க வழிவகை செய்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர்களே, பெரியோர்களே, இதை நாங்கள் எவ்வளவு காலம் சகித்து கடந்து போவோம்? கடக்கப் போவதில்லை. நாங்களே எல்லா நிலத்திலும் நிறைந்திருப்போம். ஆளுமைகளாக, பெண் என்னும் பேராளுமைகளாக உங்கள் முன்னால் ஓடி வரப்போகிறோம். தடுத்து நிறுத்தாமல் எங்கள் வழிகளை விட்டு விலகி நில்லுங்கள். இந்த நிலத்தின் விடுதலைக்கும், இந்த மொழியின் முன்னேற்றத்திற்கும், தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டிற்கும் நாங்களே வழியாவோம்.